எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். என்னடா எல்லா 2 பேருமே கிளம்பிட்டாங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு போகிறோம். கரெக்டா? எங்கள் வீட்டு அப்படின்னா என்னடா வீட்டில் இருந்துட்டு எங்கள் வீடுன்னு சொல்கிறாளே அப்படின்னு பார்க்குறீங்களா? இது வந்து நாங்கள் வந்து ரெண்ட்டுக்கு இருக்க வீடு. இப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? சொந்த ஊருக்கு போகிறோம். சொந்த வீட்டுக்கு போகிறோம். ஸோ ஆன் த வேல உங்களுக்கு நான் நிறைய காட்டுறேன். இங்கே வந்து 2 ஃபேமஸான கோயிலெல்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் காட்டுறேன். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிவன்மலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கீரனூர் அப்படிங்கிறது தான் எங்களோட சொந்த ஊர். ஸோ அங்கேயும் வந்து ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. அது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களும் வாங்க, எங்கள் கூட ஊருக்கு போகலாம். வாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ 2 வீலர்லையோ இல்லை 4 வீலர்லையோ நம்ம போகிறது இல்லை. ஏன்னா வந்து எங்ககிட்ட வண்டி இல்லை. ஸோ நாங்கள் வந்து பஸ்ஸுக்கு தான் போய் ஆகணும். 11:45 பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இவங்க டேடி எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க டேடி குளிச்சிட்ருக்காரு. ஸோ அதுக்குள்ள ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்கள் இப்போ பேசினோம். எல்லோரும் கிளம்புனதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். ஓகே, பாய். வாங்க போகலாம். A few minutes later. ஓகே, ஃபைனலாக நம்ம வீட்டிலேருந்து கிளம்பிட்டு அப்படியே பேக்கரி போயிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஃப்ரூட் ஷாப் போய் அப்படியே கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே பஸ் ஸ்டாண்ட் போக ஆரம்பித்தோம். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனதுமே பஸ் அங்கே நின்றுட்டே தான் இருந்துச்சு. நாங்கள் போய் வெயிட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. அடிக்கிற வெயிலுக்கு வெயிட்டெல்லாம் பண்ண முடியாது. நல்ல வேளை பஸ் நின்றுட்டு இருந்தது. போய் ஏறி உட்காந்துட்டோம். காங்கேயத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த சிவன்மலை அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப ஃபேமஸான கோயில். இது வந்து இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் தேரெல்லாம் நடந்துச்சு. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் இந்த வருஷம் தான் தேரெல்லாம் நடந்துச்சு. ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எல்லாமே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். இந்த சிவன்மலையை பற்றி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னொரு நாள் சொல்கிறேன். இப்போ நான் ஆன் த வேல பஸ்ஸில் போயிட்டுருக்கனால தான் உங்களுக்கு நான் அப்படி வீடியோவாக காட்டுறேன். ஒரு நாள் நான் ஃபேமிலியோடவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடவோ நான் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் உள்ளே அந்த மலை மேலெல்லாம் ஏறி ஸ்டெப் மேலெல்லாம் ஏறி உங்களுக்கு நான் உள்ளேயே போய் காட்டுறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். தேர் டைம்லலாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் கூட்டமாக இருக்கும். நிற்க கூட இடம் இருக்காது. அந்த அளவுக்கு பயங்கரமாக கடையெல்லாம் இருக்கும். கூட்டம் பயங்கரமாக இருக்கும். இதுதான் அந்த சிவன்மலை. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த கோயிலை பற்றி தெரியும்? யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? இங்கே பக்கத்தில் வந்து காங்கேயம், சிவன்மலை, அப்புறம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்குள்ளெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி யாராவது தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். இப்போ ஒரு குட்டி கோயில் ஒன்று வரும் பாருங்கள். இந்த கோயிலில் தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆச்சு. எங்களுக்கு மேரேஜ் ஆச்சு. 20 minutes later. ஓகே, நம்மளுடைய சொந்த ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் வந்து இன்னொரு ஃபேமஸான கோயில். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீரனூரில் இருக்குது. இந்த கோயிலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்வநாயகி அம்மன் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் மேரேஜ் பண்ணி வந்தப்போ வந்து ரொம்ப சின்ன கோயிலாக இருந்துச்சு. இப்போது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி தான் கோவில் கட்டி கும்பாபிஷேகமெல்லாம் பண்ணாங்க. இந்த கோயிலும் பற்றியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிரியா. இவங்க வந்து எங்கள் சித்தி, எங்கள் வீட்டுக்காரோட பெரிய அக்கா. இது வந்து எங்கள் பாட்டி, என்னோடய மதர்-இன்-லா. நெக்ஸ்ட்டு வந்து இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் என்னோடய தாத்தா, என்னோடய ஃபாதர்-இன்-லா. இப்போ வந்து இவர் உயிரோடு இல்லை. இவரை பற்றி நான் உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் சொல்லியிருப்பேன் பாருங்கள். இதுக்கிடையில் குட்டீஸ் பார்த்திங்கன்னா அவங்க பாப்பிட்டு உடச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக விளையாண்டுருந்தாங்க. இவரை ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ஹாய் சொல்லுங்கள் அப்படின்னா இவரும் ஹாய் சொல்லிவிட்டு குழந்தைங்களோட பாப்பிட்டு உடச்சி விளையாண்டுருந்தார். பாட்டி வந்து புளியெல்லாம் க்ளீன் பண்ணி அதை வெயிலில் காய போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கிடையில் இந்த குட்டீஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு செல்ஃபி எடுத்துகிட்டு ஒரே ஜாலி தான் அலப்பறை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு டீமாக சேர்ந்துட்டா ஒரு ஜாலி இல்லை. ஸோ ஜாலி பண்ணிட்டு நேரமாக ஆக வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ கூலிங்காக ஏதாவது குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் போய் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்.
அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் அங்கே கீரையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க, அதையெல்லாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். 5 hours later. இப்போ டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6:45 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து 5:45க்கே நம்ம கிளம்புறதா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு பெரியம்மா பெரியப்பாலாம் வந்தனால வந்து கொஞ்சம் பேசிட்டு அப்படியே லேட் ஆயிடுச்சு. அதனால் இப்போது 7:30 மணிக்கு தான் இனி பஸ்ஸு. ஸோ அந்த 7:30 பஸ்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தாச்சு. 1 hour later. ஹாய், ஃபைனலாக நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம், மணி 8 மணி இருக்கும் கரெக்டாக. நாங்கள் உள்ளே வரும்போது மணி 8 மணிக்கு தான் நாங்கள் வந்தோம். மழை பிடிச்சிக்கிச்சு, அங்கேயும் ஊர்லேயும் மழை இங்கேயும் மழை. அதனால் வந்து வீடியோ எங்களால் எடுக்க முடியல வர்றதெல்லாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தாத்தாவை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு போயிட்டதும் அதை பற்றி நான் சொல்லிட்டேன். தாத்தாவை பற்றி, உங்கள் டேடியை பற்றி சொல்லு. அதிகமாக நானே எங்கள் அப்பா பேச மாட்டேன். பேசுகிறப்பா சொல்கிறேன் வந்து கேட்க என்ன வேலைக்கு போறியாது, வேலைக்கு போகிறையாது எனக்கு ஃபோன் பண்ணாலும் பெருசாக நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆட் பண்ண ஒரு டைம்லாம் ரொம்ப பாசமாக இருந்தாப்புல. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் சரியா. நிறைய டைம் ஃபோன் அவாய்ட் பண்ணியிருக்கேன். அதையெல்லாம் பற்றி அவர் இல்லாத நேரத்தில் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். யாருமே இருக்கும்போது தெரியல, ஆனால் இல்லாத இன்னைக்கெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் அக்செப்ட் பண்ணி தான் வரணும். 2 பேருமே ரொம்ப அழுதுட்டாங்க. நிறைய வீடியோ நம்ம எடுக்க முடியல இல்லை, கடைக்கெல்லாம் போனோம், அந்த வீடியோ எடுக்க முடியல. அதனாலே எடுக்க முடியல எல்லாருமே மனசு கஷ்டமாக இருந்தாங்க. ஆனாலும் அவர் இருக்க மாதிரியே தான் இருக்கு, இல்லை அப்படின்ற ஒரு தாட்டே வர மாட்டேங்குது. இருக்கிற மாதிரி இருக்கு. சீக்கிரம் ஓடிடுச்சு, 4 மாதம் அதிகமாக வெளிக்காட்டுனதில்லை. ரெண்டு பேரும் அதிகமாக அழுது வெளிக்காட்டுட்டேன். ஏன்னா நம்ம இங்கே 12 வருஷமா வந்து இங்கே தூரத்தில், நாங்கள் வந்து காங்கேயத்துலேயே தான் இருந்தோம். 12 வருஷமா வந்து காங்கேயத்துலேயே இருக்கோம். அவர்கிட்ட வந்து அதிகமாக இருந்ததில்லை. அவர் இங்கே எப்பாவது வருவார் போவார், இங்கே தங்க மாட்டார் அதிகமாக. ஆனால் ஃபோன் பண்ணாமல் இருக்க மாட்டார், ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பார். பட் ஆனால் அவர் கூட இருந்து நாங்கள் பார்த்ததில்ல, அதனால எங்களுக்கு அதிகமாக தெரியல. ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இன்னும் ஒரு 2 மாதம், ஒரு 1 வீக் முன்னாடியே நாங்கள் அங்கே போகிற மாதிரி இருக்கும். போயிட்டு சாமி கும்பிட்டு. தாத்தாவும் மிஸ் பண்ணியா? ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் ஃபஸ்ட் ஆப்ரேஷனும் சக்ஸஸ் ஆகி செகண்ட் ஆப்ரேஷன்லேயும் ஓகே நல்லா தான் இருக்காரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொன்னாங்க. அதனால ரொம்ப நம்பிக்கையாக இருந்தோம். திடீர்னு மூச்சு திணறல் அதிகமாயிருச்சு. நவம்பர் 29 தானே இறந்தது, நவம்பர் 29. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம போகிறோம்ல, இன்னைக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் நானும் வேலைக்கு போயிட்டு இருந்தனால போக முடியல. நான் போகல, நான் இப்போ தான் ஃபேமிலியோடு இன்றைக்கி தான் போகிறோம். கடைக்கு போயிட்டு இருந்தனால, நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தனால லீவ் இல்லை எனக்கு அதிகமாக, அதனால் அதிகமாக போகாமல் இருந்துச்சு. இன்றைக்கி போயிட்டு வந்தோம். நிறைய எடுக்கலாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சோம். எமோஷ்னலாக இருந்தனால கேமராவை போய் எடுத்துகிட்டு முன்னாடி நின்றுட்டு வீடியோலாம் எடுக்க முடியல. அதுதான் ரீசன். இப்போ வந்துட்டோம், 8 மணிக்கு தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவ்வளோதான். பை பை சொல்லு. எப்படியும் தாத்தாவுக்கு சாமி கும்பிட நாங்கள் அங்கே ஒரு 1 வீக் முன்னாடியே நாங்கள் போவோம். அப்போ வந்து நிறையா அதோட அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும், பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா?
அவ்வளோதான், நம்மளுடைய vlog-அ முடிச்சுக்கிறோம். மறுபடியும் நான் உங்களை வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.